அடுத்து முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பொழுது திரும்ப அதே புராணத்தை பாடிட்டு போயிருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யல, நாங்க எதுவுமே செய்யல. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல. என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க. அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூருக்காரங்க இங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு. கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை அவங்களுக்கு இங்க? அவங்கள படிச்சீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்க சுயேட்சை பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன், டிஎன்ஹெச்பி, காந்தி கிராமம் கரூர், முகமது இஸ்மாயில், கண்ணார சந்து, மாவடியான் கோவில் தேரு கரூர், பாபு 444D ரயில்வே காலனி கரூர், பிரவீன்குமார், அருணாச்சலம் நகர் பசுபதி பாளையம் கரூர், சூரியகுமார், டிஎஸ்பி குவார்டர்ஸ், எல்லாமே டிஎன்ஹெச்பியை சுத்தியே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. கரூர், பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், நெரூர், ராஜபாண்டியன், இந்த மாதிரி விஜயன், ஜோதிவடம் ஈஸ்ட் ஸ்ட்ரீட், உப்புடமங்கலம் கரூர். ஸோ 18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளரா போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும். அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமா பொருளை கொண்டே வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் இந்த அமாவாசை காலத்து டெக்னிக்கெல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு, நான் எப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க, வேட்பாளர் என்கின்ற போர்வையில் கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. அதனால கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், என இலவச பொருட்களை இந்த மாதிரி போர்வையில வந்து கொண்டு வரக்கூடியவங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதையும் கூட தேர்தல் ஆணையத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர்களும் இது எழுத்துப்பூர்வமாக கொடுக்க இருக்கிறாங்க. இவங்க மேல கண்காணிப்பு வைக்கணும், வாட்ச் வைக்கணும்.